ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டு ஈட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான எக்கே இல்லாமல் வெஜ் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கடலை மாவு எடுத்திருக்கேன். 300 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது எந்த கன்சிஸ்டன்சி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தோசை மாவு பதத்தில் இருக்கணும். தோசை மாவு பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நுரக்கூட்டி வரணும். அப்போ தான் ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா இந்த மாதிரி இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது இதில் ஒரு சின்னதாக பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாவை. ஏன்னா கடிப்படும் போது கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா காரம் தெரியும். குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ரொம்பவே அது சாப்பிட முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதனால் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி குட்டியாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இல்லை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் ஆம்லேட் மிக்ஸ் பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தோசைக்கல்லை ஊற்றிடலாம். அடுத்ததாக தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். டிஷ்யூ வச்சு லைட்டாக மேலாப்பை தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் கல்லில் சூப்பராக வரும். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம வெஜ் ஆம்லேட் ஊற்ற ஆரம்பிக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் தடவ முடியாது ஆனியன்லாம் இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் மொத்தமாகவே தடவிக்கோங்க. தடவிட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. சிம்மிலேயே வேக வைங்க. அடுப்பு நீங்கள் வேக வைக்க முடிக்கிற வரைக்கும் சிம்மிலேயே இருக்கட்டும். சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். நீங்களும் பெப்பர் தூவிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கமும் வேகட்டும். 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அச்சசல் ஆம்லேட் மாதிரியே இருக்குல்ல. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட வெஜ் ஆம்லேட் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நெஜோ எக்கோட ஆம்லேட் மாதிரியே இருக்குல்ல. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யாருமே வெஜ் ஆம்லேட்டுன்னு நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.